ஆவணி மாத வளர்பிறையில் கடைசி முகூர்த்தம் என்பதால் கடலூர் திருவந்திபுரம் கோயிலில் புதுமண ஜோடிகள் அலைமோதின. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்கலாம். நிறைய புதுமண ஜோடிகள் அங்கு இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கின்றன. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோயிலில் இன்று ஆவணி மாதம் இறுதி முகூர்த்த நாளான இன்று சுமார் 130க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. கடலூரை அடுத்து திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் 108 வைணவ தலங்களில் முதன்மை பெற்றதாகும். மேலும் பிரார்த்தனை செய்து கொண்டவர்கள் இங்கு திருமணம் செய்து கொண்டால் தேவநாத சுவாமி தரிசித்து சென்று வருகின்றனர். திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் முன்புள்ள மலையில் முகூர்த்த நாட்களில் அதிக அளவு திருமணம் நடைபெற்று வருவதால் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது. மேலும் இந்து சமய அறநிலையத்து சார்பில் திருவனந்தபுரத்தில் புதிதாக திருமண மண்டபம் கட்டுப்பணி நடைபெற்று வருவதால் இன்று இந்த முகூர்த்தம் என்பது நடைபெற்றது. மேலும் இந்த ஆவணி மாதத்தில் இன்று வளர்பிறை இறுதி முகூர்த்த நாளாகும். இதனால் பல்வேறு இடங்களில் இருந்தும் இன்று திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கடலூர் மட்டுமில்லாமல் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியில் இருந்தும் தற்போது இந்த திருவனந்தபுரத்தில் திருமணங்கள் நடைபெற்றது. இந்த கோயிலில் இரவு முதலில் திருமணத்திற்கான இடங்களை பிடித்து ஒரே இடத்தில் 130க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்று வருவதால் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். திருவனந்தபுரத்தில் திருமணம் செய்வது ஐதீகப்படி நல்லது என்பதால் ஏராளமானோர் இன்று முகூர்த்த நாளில் திருமணம் செய்வது இங்கு குறிப்பிடத்தக்கது. நன்றி கண்ணதாசன், விவரங்களை பகிர்ந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.